ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சித்திரை மாதம் அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரை. மதுரைன்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரையில் நடக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ஞாபகம் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஒரு குழு கொடுக்கட்டுமா? சைவமும் வைணவமும் சேர்ந்து கொண்டாடுற திருவிழாவும் இது கருதப்படுது. என்ன அப்படின்னாக்கா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கள்ளழகர் வைகைக்கு வருவார். அது மட்டும் இல்லை, மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காகவும் மதுரைக்கு நம்மளுடைய கள்ளழகர் வருவார். சரி, மதுரை அப்படின்னாவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், அப்புறம் நம்மளுடைய கள்ளழகர் வைகைக்கு வருது ஞாபகம் வரும். இன்னும் மதுரையில் நிறையா ஞாபகங்கள்லாம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடல்களையும் மதுரையில் தான் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னாக்கா, மீனாட்சியை பார்க்கறதுக்காகவும் பக்தர்களுக்கு அருள் புரியறதுக்காகவுமே சிவபெருமான் மதுரைக்கு வந்திருக்காரு. அப்புறம் மதுரைன்னா இன்னும் என்னென்ன ஞாபகம் வரும்? மதுரை அப்படின்னாவே மல்லிகைப்பூ ஞாபகம் வரும். அப்புறம் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி ஞாபகம் வரும். அப்புறம் இப்போ ஃபேமஸாக இருக்கிற நம்மளுடைய மதுரை பரோட்டா ஞாபகம் வரும். சரி, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மதுரையில் நம்மளுடைய மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கள்ளழகர் நம்மளுடைய வைகைக்கு வரப்போகிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய சிறப்புகள் இந்த சித்திரை மாதம் மதுரையில் நடக்க போகுது. அந்த விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தினமும் பார்க்க போகிறோம், தினமும் ரசிக்க போகிறோம், தினமும் அதை அனுபவிக்க போகிறோம். பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.